தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் நீங்க 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 10ஆம் வகுப்பு மட்டுமே இல்லாமல், நீங்க டிப்ளமோ அல்லது ஐடிஐ ரிலேட்டட் நீங்க படிச்சிருந்தாலும் போதும். உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாரி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா பார்க்க போறோம். இந்த ஜாப்போட சேலரிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 32,500 வரைக்கும் மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆண்களும் சரி, பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். எஸ்டி, எஸ்சி, பிடபிள்யூ கேண்டிடேட்ல இருக்கக்கூடிய ஆண்களும் சரி, பெண்களும் சரி எந்தவித கட்டணமும் இல்லாம இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல நீங்க ப்ராப்பரா ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டெமோவும் சரி, நெக்ஸ்ட் உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், நோட்டிஃபிகேஷன்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த அப்ளை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணி தான் நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் டெமோ உங்களுக்கு நான் வீடியோக்குள்ள வந்து தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ப்ராப்பரா கன்டின்யூ பண்ணுங்க. அண்ட் இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் தான் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஓகேவா? இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு. நீங்க அப்ளை பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க், உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க், இந்த 3 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்கா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா குடுத்திருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்க கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி நீங்க லாஸ்ட்டா வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு தனித்தனியா எல்லா லிங்க்குமே குடுத்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ, அது பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி நியூ டேப்ல ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜோட மெயின் மேலேயே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணி முடிச்ச உடனே ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ற மாரி இருக்கும். இந்த செகண்ட்ஸ் எதற்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா, இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கக்கூடிய லிங்க்குக்கான ஃபைல் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி உங்களுக்கு கிடைப்பதற்காக தான் ஜஸ்ட் நீங்க ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல நீங்க வெயிட் பண்ணாலே போதும். 20லேருந்து ஒவ்வொரு நம்பரா குறைஞ்சு இந்த இடத்துல 0 அப்படின்றது வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாலே போதும். இப்ப பாருங்க 0 அப்படின்னு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜ் அப்படியே கீழ போயிடும். கீழ வந்த உடனே லைட்டா ஸ்க்ரால் பண்ணி மேல வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்னு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் மேல வச்சு ஒரு கிளிக் பண்ண உடனே, நீங்க இதுல எந்த ஃபைல கிளிக் பண்ணியிருக்கீங்களோ, அதற்கான ஃபைல உங்களால டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா குடுத்திருக்கேன். ப்ராப்பரா ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணி ப்ராப்பரா அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. இதே மாரி சூப்பரான ஜாப் பத்தி நீங்க உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல ஜாப்ல ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குன்னு நீங்க நெனச்சால் மட்டும் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்டின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவா பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த ஜாப்ல என்ன மாரி ஜாப் போஸ்டிங் குடுத்துருக்காங்க அப்படின்னா, சர்வீஸ் பெர்சனலுக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து டெண்டர் பேசிஸ்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டிங் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதையும் நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஜாப்போட உங்களுக்கு என்ன மாரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா, நீங்க டிப்ளோமால வந்து மெக்கானிக்கல் இல்ல டிப்ளோமால வந்து எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தீங்கன்னா, நீங்க வந்து எலிஜிபிள். இல்ல ஐடில வந்து ஃபிட்டர், இல்ல ஐடில வந்து எலக்ட்ரீஷியன் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து சூட்டபிளா இருக்கும். ஸோ ஐடிஐ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 10th முடிச்சு தான் நீங்க போயிருப்பீங்களா? ஸோ அதனால உங்களோட 10th குவாலிஃபிகேஷன்ல நீங்க ஐடிஐ டிப்ளோமா ரிலேட்டடா நீங்க படிச்சிருந்தாலும் சரி, அந்த ஜாப்ல உங்களால வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கவங்களுக்கும் எவ்வளவு வேக்கன்சி அப்படின்றத இந்த இடத்துல தெளிவா குடுத்திருப்பாங்க. ஒன் டைம் நோட்டிஃபிகேஷன செக் பண்ணி நீங்களும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் அண்ட் ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து இந்த ஜாப்க்கு வந்து குடுக்கல. ஏஜ் லிமிட் மட்டும் தான் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் ஜெனரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்க்கு 29 வயதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்க்கு 34 வயதுக்குள்ள இருக்கணும்னு இருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்க்கு 32 வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்போட சேலரிய பொறுத்தவரைக்கும் நீங்க டிப்ளமோ ரிலேட்டட் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வருடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மாதம் 27,000 கிடைக்கும். 2வது வருடம் 28,500 கிடைக்கும். 3வது வருடம் 30,000 கிடைக்கும். 4வது வருடம் 32,500 பார்த்தீங்கன்னா, உங்களோட பிக்ஸ்ட் சேலரியா வந்து கிடைக்கும். இன்கேஸ் நீங்க ஐடி சர்வீஸ் ரிலேட்டடா நீங்க அப்ளை பண்றீங்க. நீங்க ஐடியோட சர்டிபிகேட் வச்சு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வருடம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாதத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 வருடத்துக்கு 24,000 கிடைக்கும். அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா, 28,500 கிடைக்கும். 3வது வருடம் 30,000 கிடைக்கும். 4வது வருடம் 32,500 வரைக்கும் கிடைக்கும். அந்த சேலரி மட்டுமே இல்லாம உங்களுக்கு கன்வீனியன்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு மாதம் எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 500 பார்த்தீங்கன்னா வந்து குடுப்பாங்க. நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங், அதாவது உங்களோட வருடத்துக்கு ஒரு தடவ நீங்க யூனிஃபார்ம் தப்பீங்க இல்லையா? ஸோ அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 1000 பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு தடவ பார்த்தீங்கன்னா வந்து குடுப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு வருடத்திற்கு உங்களுக்கு 3000 வந்து குடுப்பாங்க. நெக்ஸ்ட் டேர்ம் பிளான்னு சொல்லிட்டு வருடத்திற்கு உங்களுக்கு 1000 குடுப்பாங்க. ஸோ இந்த சேலரி மட்டுமே இல்லாம உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3000, 4000, 5000, 5500 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
ஓகே. இப்ப இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நம்ம இந்த இடத்துல குடுத்துருப்போம் இல்லையா? அந்த லிங்க கிளிக் பண்ணி நீங்க உள்ள வந்த உடனே, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இதே மாரி தான் இருக்கும். நம்ம இதுல என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ண போறோமோ, அந்த ஜாப்போட நேம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதுல டாப்ல இருக்கு இல்லையா? சர்வீஸ் பெர்சன் சொல்லி இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து எங்க இருக்கு அப்படின்றத வந்து நீங்க செக் பண்ணிட்டு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அப்ளை நவ் அதாவது அந்த ஜாப்போட இது எங்க இருக்குன்னு கரெக்ட்டா வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி அத வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் சாரி ஓகேவா? ஸோ அந்த மாரி வந்து செக் பண்ணிட்டு, நீங்க அப்ளை நவ் அப்படின்றத வந்து குடுங்க. ஏன்னா நெறைய போஸ்டிங் வந்து இருக்கும். யாரும் கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. அப்ளை நவ் அப்படின்றத குடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பேஜ்ல வந்து ஓப்பன் ஆகும். இத வந்து இப்படி டிக் மார்க் வந்து அத கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இதுல உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கப்புறம் உங்களோட மிடில் நேம், அதுக்கப்புறம் உங்களோட லாஸ்ட் நேம் குடுத்துட்டு, இதுல உங்களோட ஃபுல் நேம் வந்து நீங்க குடுத்துக்கலாம். இதுல உங்களோட மொபைல் நம்பர் குடுத்துட்டு, இதுல உங்களோட இமெயில் ஐடி குடுங்க. இதுல நீங்க இந்தியன் சிட்டிசனான்னு கேட்பாங்க. சிட்டிசன் அப்படின்னா எஸ்ன்னு குடுங்க. இல்ல அப்படின்னா நோ அப்படின்றத குடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து எல்லாமே எஸ்ஸே குடுங்க. ஏன்னா இந்தியன்குள்ள இருக்கவங்க தான் வந்து அப்ளை பண்ணா ஈஸியா கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. டேட், மந்த், இயர் இருக்க மாரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் குடுத்துக்கோங்க. என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்களோ, எல்லா போஸ்டிங்குமே இதுல வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த போஸ்டிங் வந்து நீங்க சூஸ் பண்ணிட்டு, இந்த இடத்துல இந்த டிக் மார்க் நீங்க குடுத்துட்டு, இதுல குடுத்திருக்கக்கூடிய கேப்சாவ ப்ராப்பரா அந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க வந்து டைப் பண்ணிட்டு, ரிஜிஸ்டர் நவ் அப்படின்றத குடுத்தாலே போதும். உங்களால வந்து ரிஜிஸ்டர் வந்து நீங்க பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கீழ இருக்கக்கூடிய லாகின் அப்படின்றத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான லாகின் பேஜ் வந்துரும். இன்கேஸ் உங்களுக்கு அப்படியுமே உங்களுக்கு புரியல அப்படின்னா, ஹவ் டூ அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணா அந்த இடத்துலயே உங்களுக்கு ப்ராப்பரா எல்லா விஷயங்களும் குடுத்திருப்பாங்க. இத ஃபாலோ பண்ணி கூட பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ லாகின்குள்ள வந்துட்டு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், பாஸ்வேர்ட், கேப்ச்சா குடுத்து லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பேஜ்க்குள்ள உங்களால லாகின் பண்ணிக்க முடியும். அதற்கப்புறம் எப்படி ஒரு ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணுவோமோ, அதே மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணி இந்த ஜாப்க்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் ரிட்டன் டெஸ்ட் தான். ஓகேவா? ஸோ அத வந்து ஈஸியா உங்களால கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்ட்டா இருக்கா? நீங்க வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்களா? ஸோ அந்த டாக்குமெண்டேஷனும் உங்களோட இன்டர்வியூ டைம்ல உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்டேஷனும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அது எல்லாமே கரெக்ட்டா இருந்தா அப்படின்னா, அந்த லெவல் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நீங்க வொர்க் பண்ணக்கூடிய கம்பெனியோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடா உங்களுக்கு ஹெல்த்ல எந்த பிரச்சனையும் இருக்கா? ஸோ அந்த மாரி டீட்டெயில்ஸ் தான் உங்கள வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து செலக்டடா இல்லையா? அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லிருவாங்க. அதே நேரத்தில உங்களுக்கு உங்களோட இமெயில் ஐடி இருக்கு இல்லையா? அந்த இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு இங்க இந்த இதுக்கு எலிஜிபிளா இல்லையா? அப்படின்ற விஷயங்கள வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட இமெயில் ஐடி குடுக்கும்போது நீங்க ப்ராப்பரா வந்து நீங்க குடுத்துக்கோங்க. ஸோ அப்பதான் உங்களோட இதுக்கு நீங்க செலக்டடா இல்லையா? அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன மாரி டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பிலாம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா ஒரு 11 டாக்குமெண்டேஷன் வந்து குடுத்திருப்பாங்க. மேக்ஸிமம் இது எல்லாமே உங்கள்ட்ட இருக்கக்கூடியது தான். 10த் ஐடி, டிப்ளமோ சர்டிஃபிகேட், 10த் சர்டிஃபிகேட், உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட், உங்களோட சிக்னேச்சர், உங்களோட ஃபோட்டோஸ் ஸோ இந்த மாரி காமனான விஷயங்கள் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ என்ன மாரி டாக்குமெண்டேஷன் சொல்லியிருக்காங்களோ, அந்த டாக்குமெண்டேஷனோட ஃபோட்டோ காப்பி மட்டும் நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க அதில அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஸோ எல்லா விஷயங்களும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு உங்களுக்கு ஃபீஸ் வந்து இருப்பதா வந்து சொல்லியிருக்காங்க. நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான். ₹200 வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அதுவும் நீங்க அப்ளை பண்ற டைம்லயே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்க்கு எந்தவித ஃபீஸும் கிடையாது அப்டின்ருக்காங்க. ஸோ அந்த கேண்டிடேட் இருக்கவங்க நீங்க எந்தவித ஃபீஸுமே பே பண்ண தேவையில்ல. ஓகே. ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இன்கேஸ் எதுவும் டவுட் இருக்கு அப்டின்னா, ப்ராப்பரா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ப்ராப்பரா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஸோ ப்ராப்பரா அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க.